கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி மே மாதம் 1 தேதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை யாவரும் இன்றைக்கி ஆசீர்வதிக்க போகிறாங்க. நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கிறீங்களோ எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம். எந்தெந்த காரியங்களில் தடை இருக்குதோ, குடும்ப காரியங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை வாய்ப்பில், திருமண காரியங்களில், இல்லை வீட்டில் நன்மையே நடக்கலை, வீடு கட்டணும் தடைப்பட்டிருக்கு, அப்படி நீங்கள் எவ்வளோ நாட்களாக காத்திருந்தீங்களோ எல்லா நன்மையான காரியங்களும் இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு துவங்குகிறது. உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. அதனால் நீங்கள் கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்து போகாதீங்க. மனம் சோர்ந்து போகாதீங்க. என்ன பண்ணாதீங்க, சங்கடப்படாதீங்க. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டீங்க. அந்த நம்பிக்கைக்கு உண்டான பயன் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயமாக கொடுக்க போகிறாங்க. இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு நன்மையான காலங்கள் துவக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. நீங்கள் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது தான். இனிமேல் நீங்கள் நன்மைகள் ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்கிற காலம் இது. ரொம்ப நாளாக நீங்கள் என்ன பண்ண கண்ணீர் விட்டு எழுதுகிட்டு இருந்திருக்கலாம். ரொம்ப கஷ்டமான நேரத்தில் மனக்கவலையில் இருந்திருக்கலாம், மன கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், போராட்டத்தில் இருந்திருக்கலாம். இப்போ இன்றைக்கி இதிலிருந்து, இந்த புதிய மாதத்திலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நன்மையான சகல காரியங்களும் நன்மையாக நடக்க போகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஆயத்தமாகவே இருக்கலாம். நீங்கள் சங்கடமே படணும். கட்டாயமாக ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ நாளாக நம்பியிருந்தீங்க, ஆனால் சோர்ந்து போயிட்டீங்க, பலவீனம் அடைஞ்சிட்டீங்க. உங்கள் நம்பிக்கை மறுபடியும் என்ன பண்ணுங்க, புதிதாக்குங்க. இன்னிலேருந்து ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். சகல காரியங்கள் என்னென்னலாம் தடை இருந்ததோ, என்ன தடை இருந்தோ எல்லா தடைகளும் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு நன்மைகளை இந்த நாளிலே கட்டாயமாய் கொடுக்க போகிறார். அவர் அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியில் இன்றைக்கி அளந்து போட போகிறாருங்க. நீங்கள் போகிற இடம்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். நீங்கள் பேசுகிற மனிதர்களிடத்திலிருந்தெல்லாம் நன்மைகள் உங்களுக்கு கடந்து வர போகுது. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் பழகிற மனிதர்களிடத்தில், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு நன்மை திரளாக வந்து சேரப்போகுது. எல்லா நன்மைகளையும் பெற்று சுகவாழ்வு வாழ ஆண்டவருடைய கிருபையான உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை ஆசீர்வாதம், கிருபை, சமாதானம், அன்பு எல்லாம் உங்களிடத்தில் தழைத்திருப்பதாக உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய வீடுகளில், உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியங்களும் நன்மையாக நடப்பதாக ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். எல்லா பொல்லா காரியங்கள் எதுவோ அதெல்லாம் விலக்கி போட்டுருவாங்க. உங்களை வேலை அடிச்சிட்டாங்க, கல்வாரி ரத்தத்தை உங்கள் மேலே தெளிச்சிட்டாங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாக்க போகிறார். நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொடுக்கும். முகமலர்ச்சியை கொடுக்கும். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாயிடும். முகம் உங்களுக்கு மலர்ந்துடும், வாழ்க்கையும் மலர்ந்துடும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.